வரக்கூடிய இந்த இப்போ கருத்து கணிப்புல வந்து முக்காவாசி கருத்து கணிப்பு வந்து அதிமுக தலைமையிலான அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தனித்தே கூட வந்து கிட்டத்தட்ட 120லேருந்து 330 சீட் வரைக்கும் அவங்க பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். பல இடங்கள்ல வந்து பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு பேசாமையே வந்துட்டாரு. ஏன் தெரியல. ஒரு கால் பேசினா கும்பல் ஜாஸ்தி ஆயிடும்னு நினைச்சாரா, இல்ல பேசாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமா கவர் பண்ணலாம்னு ஒரு கால் கூட நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த சுயேட்சை வேட்பாளர்களை வச்சு அவங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. கரெக்டா சொல்லணும்னா, தனக்கு நம்பிக்கையான கரூர் ஆட்கள் மூலமாக அவர் வந்து பணமோ இல்ல தங்கமோ வந்து கொடுக்குறாரு. கோவை திமுக நிர்வாகிகளை அவர் வந்து நம்பல. மாரி செல்வராஜ் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர், அப்புறம் பா ரஞ்சித் இவங்க 2 பேரும் போய் கேட்டிருக்காரு நில்லுங்கன்னு. இவர் அங்க போறதுக்குள்ளேயே வந்து இவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. திமுகல இருந்து தலைமையில இருந்து போன் போயிடுச்சா மாரி செல்வராஜுக்கும் ஆரஞ்சித்துக்கும், நீங்க ஒத்துக்காதீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஏதோ நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு அதனால பண்ண முடியாதுன்ட்டாங்க. மு.க. ஸ்டாலினோட தந்தைன்னு சொன்னாலே போறோம் அப்படின்ற அளவுக்கு கமலஹாசன் பேசியிருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் வீட்டுல ஐடி ரெய்டு நடந்தது உண்மை. ஏன்னா அவரே வந்து அதை வந்து கண்டிச்சிருக்காரு. என்னை வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேருந்து வெளியில வரக்கூடாது ராகுல் வர டயத்துல, ராகுலோட நான் கூட போகக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்ட்டே ஹிந்தி பேசுற ஐடி ஆபீசர்ஸா என் வீட்டுக்கு அனுப்பிச்சு ரெய்டு பண்ணாங்கன்னு. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்னைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பில் நம்மளோட திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவரை முதல்ல வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சொல்லுங்க. தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தரணும். திருசக்தி சுந்தரராமன் மேல போன்ற இருப்பவர்கள் இன்னும் நிறைய நம்ம கூட சேர இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி சார். தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையில இருக்கு. முட்டி மோதிர கூட்டணி கட்சிகள், புதுசா வர அரசியல் சக்திகள் எல்லாமே சேர்ந்து இந்த தேர்தலை மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனை முடிவா ஆக்கியிருக்கு. ஸோ இந்த பிரச்சாரம் வந்து விதவிதமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து ரொம்ப ஆபியஸா கண்ணில் படுற சில பிரச்சார விஷயங்களை எடுத்துப்போம். இப்ப ராகுல் காந்தி அவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து முதல்ல பாண்டிச்சேரியில சந்திக்கிறத அவாய்ட் பண்ணான்னு சொன்னாலும் அவங்க வந்து இல்ல இவங்க வேற அவங்க வேற ஷெட்யூல் இருக்குன்னாங்க. தமிழ்நாட்டுக்கே வந்தாரு, பொன்னேரிக்கு வந்தாரு, துறையூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. ஸ்டாலினை பத்தி ரொம்ப வந்து மென்ஷன் பண்ணல, அதை அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவங்க ரொம்ப சொல்ல போய் ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணார் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து அவங்க ஃபேஸ் ஆஃப்ல இருக்காங்க, ஒருத்தர் சந்திக்கிறது இல்ல. என்ன போயிட்டு இருக்கு? இந்த செல்வ பெருந்தகையும் அவங்க அவாய்ட் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஐடி ரைட் நடந்ததா சொல்றாரு, ஆனா அவர் அங்க போல. அவருடைய டிரான்ஸ்லேஷன் குழப்பம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல வந்து ராகுல் காந்தி நீங்க இந்த பாண்டிச்சேரியில வரும்போது 4 தெரு தள்ளி 2 பேரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரி பீங் எ வெரி ஸ்மால் பிளேஸ், மீட் பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷமாவது மீட் பண்ணிருக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு 10-15 நிமிஷம் எங்கேயாவது ஓய்வு எடுக்கும் போது மீட் பண்ணலான்னு சஜஷன் சொல்லி அனுப்பிச்சதாகவும், அதை வந்து ராகுல் வந்து அவாய்ட் பண்ணிட்டதாகவும் முதல்ல பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கே வரலன்னு கொஞ்சம் பிடிவாதமா இருந்த போது, ரொம்ப போய் கேட்ட போது பத்திரிகைகள் எல்லாமே என்ன வந்ததுன்னா, ராகுல் கோபமா வந்து இந்த கூட்டணியை முடிவு பண்ணது வந்து சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் ப. சிதம்பரம் மூலமா பண்ணாங்க. நீங்க மல்லிகார்ஜுன் கார்கேவையும் சோனியா காந்தி கூட்டின்னு போய் பிரச்சாரத்துக்கு கூட்டின்னு போங்க, நான் வரல அப்படின்னு கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு பத்திரிகை செய்திகளே வந்தது. அதுக்கப்புறம் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்தாங்க போல இருக்கு. பட் கடைசி வரைக்கும் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து இந்த பிரச்சாரத்துல மீட் பண்ணவும் இல்லை, எந்த இடத்துலயுமே பேசல. அப்புறம் ரொம்ப வந்து இங்கிருந்து டி.ஆர். பாலு வந்து சோனியா காந்தி லெவல்ல கூப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அவர் பேரையாவது மென்ஷன் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும்னு சொல்லி டி.ஆர். பாலு பேசினதாகவும், அதை வைத்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அவர் மென்ஷன் பண்ணதாகவும் சொல்றாங்க. அத ரெண்டாவது அவர் ஏதோ அவர் ஒரு பக்கம் வந்து பொதுவா பேசிட்டு போயிட்டாரு. அதாவது அதிமுக அதுல அவர் பேசும்போது அது வந்து அவர் ஸ்லிப் ஆஃப் தி டங்கா இல்ல வந்து டெலிபரேட்டான்னு தெரியல.
அதிமுக பீரியட்ல வந்து தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறதுன்னு பேசியிருக்காரு. திமுக பீரியட்ல இல்ல, அதிமுக பீரியட்ல. அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட அதிமுகவை பாஜக அடக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிற கான்டெக்ட்ல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. பாஜக வந்து ரெண்டாவது பாஜக வந்து மிரட்டி அதிமுகவை அடிப்பணிய வைத்திருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. காங்கிரஸ் அரசு வந்து தனக்கு கீழே உள்ள, அதாவது தன்னோட கூட்டணியில் உள்ள எந்த அரசையுமே எந்த மாநிலத்திலையும் மிரட்டியதே இல்லை அப்படின்னு ஒரு நல்ல அவர் சீரியஸா பேசியிருக்காரு. பட் மக்களுக்கு அது காமெடியான விஷயம். ஏன்னு கேட்டா, எமர்ஜென்சியும் போது ஸ்டாலின் அவர்களை மிசால உள்ள சிறைக்கு அனுப்பி வந்து அவர் அடின்னு அடிச்சாங்க. அது மிசால போனாரு இல்லையாங்கிறத பத்தி ஒரு பெரிய சர்ச்சையே இருக்கு. நம்ம அதுல இருந்து ஒதுங்கி அது மிசால போனதாவே வச்சுட்டா கூட, எமர்ஜென்சியில போன மிசால அவரை போய் அடிச்சாரு அப்படின்னு அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி பேசினதோ ஸ்டாலின் கிளைம் பண்றதோ உண்மையா இருந்தால் மிரட்டினதே இல்லை. அப்ப கூட்டணியில வரணும்னா மிரட்டுவாங்களா? அதே மாதிரி ஆராசா கனிமொழி இவங்களை கொண்டு போய் 2G கேஸ்ல வந்து எந்த யூபிஏ அரசாங்கத்துல இருக்கும்போது அந்த 2G நடந்ததோ அதுக்கு மன்மோகன் சிங்கும் சேர்ந்துதானே காரணம். ஏன்னா அவர் தான் அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அந்த பீரியட்ல. அது அந்த நீங்க எப்போ இருந்தாலும், அதாவது ஆராசா கனிமொழிய வந்து திஹார் ஜெயில கொண்டு போய் வச்சது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான். அது சரியா தவறா அது அது அடுத்த விஷயம். அது இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த மேல்முறையீடு விஷயம் வந்து இருக்கு. அப்புறம் கூட்டணி பேசுறதுக்காக அறிவாலயத்துல வந்து மேல வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு. ஆமா, தேவலம்மாள், அதாவது இந்த 2G விஷயமா கீழே வந்து திமுகவுடன் கூட்டணி பேச்சு காங்கிரஸ். இதெல்லாம் வந்து இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் எதிராக இல்லைன்னா கச்சத்தீவு, ஜல்லிக்கட்டு தடை, இப்ப ஈழத்தமிழர்கள் அத்தனை பேர் கொன்ன போது ஒரு 900 மீனவர்கள் வந்து இலங்கையை சுட்டு கொண்ட போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு யூபிஏ 2 பேரும் கூட்டணியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க? கர்நாடகால வந்து இந்த காவிரி பிரச்சனை வந்த போது காங்கிரஸ் அரசு வந்து கர்நாடகாவுக்கு தான் ஆதரவா இருந்தது. கேரளால முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது கேரளாவுக்கு தான் ஆதரவா இருந்தது. 1976 ஒரு தடவை, 1991 ஒரு தடவை திமுக ஆட்சியை கலைத்தது வந்து காங்கிரஸ் மத்திய அரசு தான். அப்படி இருக்கும்போது அவர் எதை வச்சு அவர் வந்து காங்கிரஸ் யாரையும் மிரட்டுறது இல்லை, நாங்க யாரையும் அடக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அவர் வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையாகி விட்டது அப்படின்னா நம்ம வந்து அதுல வந்து பெரிய நம்ம ஒரு சைடு எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இந்த தேர்தலில் அப்படின்னு நம்ம ஏன் அதை வந்து நம்மளுடைய கருத்தை சொல்றோம்னா, பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட போன தடவை கூட பேசணும்னு நினைக்கிறேன். 27 தொகுதிகள்ல பல தொகுதிகள் வந்து பாஜக வந்து அதை விரும்பல. அவங்க வந்து அது வந்து அவங்களுக்கு வருத்தம். அவங்க கேட்ட தொகுதிகள் கோயில் இருக்கக்கூடிய நகரங்களாக பார்த்து எங்களுக்கு வந்து கொடுங்க, பாஜகனா ஆன்மீகங்கிறதுனால கொடுங்க, சென்னையில 3 தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. சென்னையில மயிலாப்பூர் மட்டும் கொடுத்தாங்க, தமிழிசை நிக்கிறாங்க. கோயில் நகரம் திருப்பரங்குன்றம் முக்கியமா கேட்டாங்க, ஏன்னா அங்கதான் தீபத்தூண் பிரச்சனை இருக்கு. ஆனால் அவங்க கேட்ட அந்த கோயில் நகரங்களோ இல்ல வேற முக்கியமான இடங்கள்லயோ எங்கேயுமே கொடுக்கல. கொங்கு பகுதியில மினிமம் 4 கேட்டாங்க. அண்ணாமலையும் நிப்பாரு அப்படிங்கிற ஒரு அந்த கருத்துல. கொங்கு பகுதியில வானதி சீனிவாசன் நிக்கக்கூடிய அந்த கோவை வடக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு வந்து திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. கடைசி 2 நாள் தான் இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு. அண்ணாமலை வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் போய் பண்ணாரு. எதை வச்சுக்கிட்டு அவரு ராகுல் வந்து ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமா யோசனை பண்ண வேண்டி இருந்தா, தெலுங்கானால வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது அப்படின்னு சொன்ன போது ஏன் ஜெயிச்சதுன்னா அதுக்கு பாஜக சார்பா என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் தெலுங்கானால வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணவே இல்லை, அந்த சமயத்துல அவர் வெளிநாடு போயிட்டாரு, அதனால ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணா காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தில் ஜெயிக்காது. ஏன்னா ஏறக்குறைய அவர் வந்து ஒரு தலைவர் அல்லது நீங்க வந்து ஒரு நிழல் தலைவர். ஏன்னா மல்லிகார்ஜுன் கார்கே தான் தலைவர்னு பேரு இருந்தாலும் இன் எஃபெக்ட் வந்து அவர் தான் அப்படி டிஃபேக்டோங்கிற மாதிரி இருக்கும்பொழுது
இது வரைக்கும் 90க்கு மேற்பட்ட தேர்தல்கள்ல தோத்துருக்காரு ராகுல் காந்தி. அப்போ ராகுல் காந்தியை வந்து கூட்டின்னு வந்து பண்ணது வந்து டிஎம்கேக்கு வந்து அது அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில களத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே வந்து திமுக ஒத்துழைப்பதில்லை. அதே மாதிரி திமுகவுக்கு அவங்களும் பதிலுக்கு ஒத்துழைப்பதில்லை. இதனால யார் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 28 சீட்ல நிக்குதுன்னா பாதிக்கப்படுறது அவங்க வந்து 28ல ஒரு இப்ப உள்ள சில கணிப்புகள் பிரகாரம் 2-3 சீட்டுக்கு மேல வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம காங்கிரஸுக்கு மட்டும் சொல்லல, பாஜக 27ல நிக்கிறதுலயும் 2-3 சீட்டுக்கு மேல வாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கேயே இருக்கு. நம்ம வந்து we are trying to be fair as far as அந்த alliances are concerned. அந்த மாதிரி வந்து ஒண்ணு ராகுல், இன்னொன்னு வந்து இப்போ நீங்க செல்வ பெருந்தகை என்னன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் ஏதோ இது பண்ணாரு டிரான்ஸ்லேஷன், அது ஏன் வேற ஆள் கிடைக்கலையான்னு தெரியல. அவர் பாட்டுல ராகுல் காந்தி வந்து மோடி இஸ் மேக்கிங் இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னா இவர் தமிழ்ல ரொம்ப தெளிவா வந்து இந்தியாவிலிருந்து இந்தியர்களை வந்து வெளியே விரட்டுவதற்கு மோடி ஏற்பாடு செய்து சொல்றாரு. வெளியே விரட்டுறது இல்ல சார், அப்படி மட்டும் நடந்தா நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இங்க இருந்து விசா கொடுக்காம அனுப்புறதா பிரச்சனையே இப்போ. ஆமா, அது மாதிரி அதாவது அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற வார்த்தை வந்து ஒரு இடத்துல கூட இவர் தமிழ்ல சொல்றதுல ரிஃப்ளெக்டே ஆகல. ஏதோ அவர் தனியா ஸ்பீச் பண்ற மாதிரியும் இவர் தனியா ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரியும் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு. அதுலதான் ராகுல் கோபம் ஆயிட்டு இனிமேல் இவர் வரவேணாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணவும் வேணாம், வரவேணான்னு சொல்லிட்டதாக சொல்றாங்க. தெரியல. இதுக்கு நடுவில் அவர் வீட்டுல ஐடி ரெய்டு நடந்தது உண்மை. ஏன்னா அவரே வந்து அதை வந்து கண்டிச்சிருக்கார். என்னை வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேருந்து வெளியில வரக்கூடாது ராகுல் வர டயத்துல, ராகுலோட நான் கூட போகக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்ட்டே ஹிந்தி பேசுற ஐடி ஆபீசர்ஸா என் வீட்டுக்கு அனுப்பிச்சு ரெய்டு பண்ணாங்கன்னு. ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, ஒரு 10 பேர் ஐடி ஆபீசர்ஸ் வந்து ரெய்டுக்கு வந்தாங்கன்னா 10 பேர்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது வந்து நான் தமிழியன் இவங்க அனுப்புவாங்க. அது வந்து தட் இஸ் நார்மல். இது வந்து எந்த மாநிலத்திலுமே அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களை மட்டுமே அங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து கொல்யூஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல போகும்போது யூபியில யாரையாவது ரெய்டு பண்ணும் ஐடின்னா வெறும் யூபி அபிஷியல்ஸ் மட்டுமே அனுப்ப மாட்டாங்க, கொஞ்சம் மிக்சடா அனுப்புவாங்க. அது வந்து ஒரு ஃபேர்னஸ்க்காக அதை வந்து அவர் வந்து வீட்டுல வந்து அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து பணம் தன் வீட்டுல வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு அவருடைய தொகுதியிலங்கிற டிப்ஸ் கிடைச்சுதான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் மீறி நிறைய அபிஷியல்ஸ, முக்கியமான அபிஷியல்ஸ, அதுவும் யார் இந்த பண டிஸ்ட்ரிபியூஷன், முன்னாலே நம்ம போன தடவை பேசணும், நான் 4 டயரா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முக்கியமான தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யார் வந்து ஆர் இன்வால்வ் இந்த பண டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்களெல்லாம் வந்து யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க, இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லாம சீஃப் செக்ரட்டரியை மாத்துவாங்கன்னு அப்பவே நம்ம சொன்னோம், போன தடவை பேசும்போதே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சாய்குமாரை கொண்டு வந்துட்டாங்க, மெட்ராஸ் கமிஷனரை மாத்திட்டாங்க, டிஜிபி வந்து ராத்தோரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நியூட்ரலா இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்திருக்காங்க. குமரகுருபரன் கார்பரேஷன் கமிஷனரை வந்து போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, சிவகிருஷ்ணமூர்த்தின்னு அவருக்கு ஒரு டெப்டி கமிஷனர் ஒருத்தரை போட்டிருக்காரு. யங்ஸ்டர் வந்து எல்லா பத்திரிகையிலுமே அவர் வந்து ஃபேராகவும் இருக்காரு, எந்த கட்சி சார்பாகவும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் அவங்க எந்த கட்சிக்கும் ஃபேவரபிளா இல்லாமல் எந்த தப்பு நடக்காம பார்த்துட்டா அதுதான் வந்து உண்மையான ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கறதாகும். இப்ப ராகுல் காந்தி செல்வ பெருந்தகையை விடுங்க, ஏற்கனவே செல்வ பெருந்தகைட்ட வந்து டேட்டு போடாம ராஜினாமா கடிதம் வந்து ராகுல் காந்தி வாங்கி வச்சுக்கிட்டாரு முன்னாலேன்னு கேள்வி. அது வந்த உடனேதான் அவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து இந்த தேர்தலோட என்னை வந்து தலைவர் பதவியிலேருந்து விடுவிக்க சொல்லி நான் தான் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு சேஃப்டிக்காக முன்னாலேயே சொல்லிட்டார். அப்படி சொல்லும் போதே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அவர் புரிஞ்சு போச்சு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இத இன்னொன்னு வந்து இவர் வந்திருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அவரு கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினோடய சேர்ந்தே வந்து
பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலினை ஆமா. வந்து ஆகா ஊகு, இவர் ஈகோவே இல்லாத மனிதர், அவர் வந்து இவராலதான் வந்து தமிழ்நாட்டுல கல்வி வளர்ந்தது. அது அவர் சொல்ல வேண்டிய டயலாக் அவர் கரெக்டா வந்து சொல்லியிருக்காரு. போன தடவை வரைக்கும் வந்து ராகுல் தான் பிரதர் பாரு. இந்த தடவை வந்து கெஜ்ரிவால் வந்து ஸ்டாலின் என்னோட பிரதர் அப்படின்னு வந்து பிரச்சாரத்துல சொன்னாரு. அதே ஸ்டாலினுக்கு மாதிரி அப்பப்போ பணம் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 13 லட்சமா வந்து கைப்பற்றிருக்காங்க அவருடைய தேர்தல் ஆபீஸ்ல இருந்து. அதான் இல்ல, இது நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இடத்துல வந்து திமுக வேட்பாளர்கள் இன்க்ளூடிங் வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ், இவர்கள் வந்து மக்களால் வந்து பொதுமக்களால், அதாவது கட்சி சார்பு இல்லாத பொதுமக்களால், அது குறிப்பாக பெண்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஏதோ ஒரு பகுதியில வந்து விவசாயிகள் 65 விவசாயிகள் சங்கத்துடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷன், அவங்க வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கருப்பு கொடி காமிச்சு அவரை மறிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து திமுக கிட்டத்தட்ட இது 6வது தடவை இது வரைக்கும் இருந்தது. இப்போ அதாவது இதுவரை 6 முறை வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. 5 முறை கருணாநிதி, அண்ணாதுரை கொஞ்சமும், பாக்கி எல்லாம் கருணாநிதியும் இருந்திருக்காரு. ஸ்டாலின் இப்பதான் ஒரு தடவை இருந்திருக்காரு. திமுகவுடைய வரலாற்றில் முதல்வருக்கு கருப்பு கொடி காமிச்சதா தேர்தல் வந்து இதுதான் முதல் தடவை. இது வித்தியாசமான ஒரு இது தமிழ்நாட்டில். ஒண்ணு மக்களுக்கு வந்து திமுக ஒரு பயம்னு இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இருந்தது, இப்ப அந்த பயம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்த அதிருப்தியும் வெறுப்பும் வந்து ஒரு எல்லை மீறி போயிடுச்சு, அந்த லிமிட் தாண்டி போச்சு. அதுவும் அந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப அதிகமாவே மோசமா போச்சு. இப்ப கூட ஒரு போன வாரத்துல கூட 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து வீட்டு மாடியில உட்காந்து ராத்திரி 10:30 மணிக்கு 10 நாளைக்கு பரீட்சையா படிச்சிருந்த போது கீழே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க, பிரதர்லாம். 3 பேர் கஞ்சா அடிச்சுட்டு ஏதோ அந்த பால்கனி வழியா ஏறி குதிச்சு அந்த பொண்ணை ஏதோ மொலஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கத்தி இருக்கு, பட்டா கத்திய வச்சு 8 இடத்துல அறுத்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து அது வந்து ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப். அதுல 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணு சத்தம் போட்டதுல இப்போ அவங்க பேரண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒருத்தன் குதிக்கும் போது அவன் கீழே விழுந்துட்டான், அவனை மட்டும் பிடிச்சிருக்கான். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து இதுக்கு இந்த சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமா போறது காரணம் 2 வயசு பொண்ணுல இருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம போனது காரணம் இந்த கஞ்சா, போதை பொருட்கள், இந்த மெட்ஸ், ஹீரோயின் நம்ம ஏற்கனவே பேசினோம். தட் கண்டினியூஸ். தேர்தல் அறிவிக்கப்பட்டவராவது கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு பார்த்தா அது ஏற்கனவே ரிலீஸ் பண்ண கஞ்சா மார்க்கெட்ல அது வித்துன்னு தானே இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கெஜ்ரிவால் வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு கமலஹாசன் முதலா அந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட் வச்சு என்ன சொன்னாரு, திமுகவின் ஊழல் இருட்டை அகற்றுவதற்காக தான் நான் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். அப்பதான் பேசும்போது கூட சொன்னாரு, கருணாநிதியை வந்து வீல் சேர்னு சொல்லிதான் நான் அப்படி நான் சொன்னதை வந்து யாரோ வந்து நான் அவமானப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாங்க, அவரை அவமானப்படுத்தணும்னா நான் வீல் சேர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், மு.க. ஸ்டாலினோட தந்தைன்னு சொன்னாலே போறோம் அப்படின்ற அளவுக்கு கமலஹாசன் பேசியிருக்காரு. இப்போ பாட்டெல்லாம் தானே இயற்றி கமலஹாசன் வந்து திமுக வெல்லட்டும்னு, அது மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும், திமுக வெல்லட்டும்னு அவங்க கட்சியிலேருந்து ஒரு பாட்டு போடுறாங்க. அதே மாதிரி கமலஹாசன் தானே ஒரு பாட்டை இயற்றி பாட்டிலாம் காமிச்சிருக்காரு. நமக்கு என்ன ஒரு கவலைன்னா, முதல்ல கமலஹாசன் மதுரையில வந்து மாநாடு போட்டு கெஜ்ரிவாலை தான் கூப்பிட்டு கட்சி ஆரம்பிச்சார். ஆமா. இப்ப வந்து இவர் எம்பி ஆயிட்டார் ராஜ்யசபா. ஆனா கிட்டத்தட்ட கட்சி வந்து ஆல்மோஸ்ட் மூடிட்டா மாதிரிதான். இவரை தவிர வேற யாரும் கட்சியில இல்லைங்கிற ஒரு நிலைமை, கட்சி வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமைதான் வந்துருச்சு. அப்ப இப்ப திமுகல ராகுல் காந்திக்கும் ராசி ரொம்ப பிரமாதமா இருக்கு, கெஜ்ரிவாலுக்கும் ராசி பிரமாதமா இருக்கு. 2 பேருடைய ராசியை வச்சுட்டு இப்படி கூட்டு வந்திருக்காங்களே, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் வந்து அவர் என்டிஏ சார்பில் வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர் வந்து அவர் வந்து இந்த டபுள் இன்ஜினுடைய முக்கியத்துவம், மத்திய அந்த மாதிரி மத்திய அரசோடு இணைந்து இருக்கும் பொழுது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும், மக்களுக்கு அதிக திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து எங்க வந்து பேசக்கூடிய இடங்கள்னா கொஞ்சம் தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து, நேச்சுரலா அந்த பக்கம்
திருப்பதி ஒட்டி வரக்கூடிய அந்த அந்த பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள்ல பரவலா பேசியிருக்காரு. சோ இது இந்த வரைக்கும் அப்படி. இதுல என்னன்னா பிரேமலதா அவர்களுக்கு வந்து ஒரு சங்கடம் நடுவுல வந்துருச்சு. என்னன்னா அவங்க நானே வரணும்னு நினைச்சேன். நீங்க மென்ஷன் பண்ணீங்க இந்த மாதிரி வந்து தமிழகத்தோட வந்து போதை கலாச்சாரமும் அந்த வன்கொடுமையும் அவங்க கூட்டணியில இருக்கிற பிரேமலதாவே அதை ஒத்துக்கிற மாதிரி பேசியிருக்காங்களே. மேடையில ஸ்டாலின் அவர்கள் முதல்வரையும் வச்சுக்கிட்டு எதுவுமே வந்து இந்த ஆட்சியின் மீது ஸ்டாலின் அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. இந்த பெண்களின் பாதுகாப்பு அந்த ஒரு விஷயத்தை தவிர அந்த ஒரு விஷயம்தான் வந்து ஏதாவது அந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா அவர் மீது குறை சொல்லலாம், இல்ல அவருடைய ஆட்சி மீது குறை சொல்லலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு அது வந்து அதுவும் அவரையும் மேடையிலேயே வச்சுக்கிட்டு அப்படின்னு அது பேசுனது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க, அந்த திருப்பரங்குன்றத்துல வந்து திமுக வேட்பாளர் யாரோ கிருத்திகான்னு யாரோ ஒரு பெண்மணி அவங்களை கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்காக பரப்புரை பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இவர்கள் கட்டாயமாக தீபம் ஏற்றுவார்கள். இந்த பக்கம் ஏவா வேலு பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் நாங்க ஏத்த விடமாட்டோம். ஏவா வேலு அமைச்சர் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, வேற ஒரு பக்கம் வேற ஒரு இடத்துல. ஆனா பிரேமலதா வந்து திமுக கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு திமுக அந்த கேண்டிடேட் பாவம் இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு எதுவும் தெரியல. ஏன்னா பிரேமலதா ஒரு கூட்டணி கட்சி தலைவர். இதுல பெரிய ஒரு ஜோக் என்னன்னா, விடுதலை சிறுத்தை எந்த அளவுக்கு அவர் திருமாவளவன் மிரட்டப்பட்டிருக்கிறார். ஏன்னா மிரட்டப்பட்டுதான் அவர் வந்து காட்டுமன்னார் கோயில நிக்கிறேன்னு சொன்னவரு சொல்லி ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள இல்ல நிக்கலன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம மாரி செல்வராஜ் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர், அப்புறம் பா ரஞ்சித் இவங்க 2 பேரும் போய் கேட்டிருக்காரு நில்லுங்கன்னு. இவர் அங்க போறதுக்குள்ளேயே வந்து இவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. திமுகல இருந்து தலைமையில இருந்து போன் போயிடுச்சா மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கும், நீங்க ஒத்துக்காதீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஏதோ நிறைய படம் ப்ராஜெக்ட் இருக்கு அதனால பண்ண முடியாதுன்ட்டாங்க. கடைசியில முன்னால இருந்த காங்கிரஸ் தலைவர், தலித் தலைவரா இருந்த இளைய பெருமாள்னு இப்ப இல்ல அவருடைய மகனை வந்து அந்த ஜோதிமணின்னு அவரை வந்து வேட்பாளராக போட்டோம்னா அவருக்கு ஒரே அது என்ன சொல்றது ஆனந்த அதிர்ச்சியில சொன்னாரு, நான் காங்கிரஸ்ல கேட்டேன் அந்த சீட்டு, காங்கிரஸ்ல எனக்கு கொடுக்கவே இல்லை, திடீர்னு ஏன் வந்து திருமாவளவனையே எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு எனக்கே புரியலங்கிறாரு. அப்படி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. எதுக்காக சொல்லணும்னா ஏதோ ரொம்ப பாவம் மிரண்டு போய் இருக்கிறார், யாரோ மிரட்டி இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து என்ன பேசியிருக்காருன்னா, நான் தான் வந்து தேமுதிக பிரேமலதா அவர்களுக்கு அவங்க கட்சிக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் முதல்வர் ஸ்டாலின். ஆமா, என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் அவர் கொடுத்தாரு. அதாவது இவர் அப்ஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலா வந்து அது ஒரு விமர்சனமாக கம்யூனிஸ்டுகளும் அப்ஜெக்ட் பண்றாங்க. 2 மாசம் ஆமா 2 மாசம் முன்னால வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருந்ததுன்னு சொல்லி இப்ப ஒரு பெண்ணாக எனக்கு அந்த வழி தெரியுதுன்னு பேசின பிரேமலதா திடீர்னு இங்க வந்தது வந்து அவங்களுக்கு 10 சீட்டு, கம்யூனிஸ்ட் 2 கட்சிக்கும் 6க்கு பதில் 5 கொடுத்தாங்க. இவருக்கு வந்து பிரேமலதா 25 வருஷத்துல பெரும்பாலும் திமுகவோட கூட்டணியில இருந்திருக்காரு திருமாவளவன். அவருக்கு வந்து 8 தொகுதி கொடுத்து அதுலயும் வந்து 2 பொது தொகுதி, அதை 2 அவரு கேட்டாருங்கிறதுனால 6+2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு அதாவது ஃபீல்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, இப்ப கூட திருப்போரூர்ல வந்து பொது தொகுதி, அதுல வந்து திருமாவளவன் கொடுத்ததுனால ஒரு எஸ்சி அங்க நிறுத்தி வச்சிருக்காரு. அதாவது ஒரு எஸ்சி பொது தொகுதியில நின்று ஜெயிக்கணும்னு. இந்த தைரியம் யாருக்கு இருந்ததுன்னா உண்மையிலேயே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது தலித் எழில்மலைன்னு இருந்தாரு, அவருக்கு வந்து பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க எம்பி. அதுக்கப்புறம் அவர் வந்து பாமக மாறி போயிட்டாரு, அப்புறம் மத்திய அமைச்சராலாம் இருந்தாரு. அதே மாதிரி அருந்ததியர்னு சொல்லக்கூடிய தனபால வந்து சபாநாயகர் ஆக்கி, அதாவது எஸ்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பறையர், தேவேந்திர குல வேளாளர் என்கிற பல்லர், அதுல அருந்ததியர் வந்து கடைசியில தான் வருவாங்க. பறையரோ பல்லரோ வந்து அருந்ததியர் வீட்டுல சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த என்ன சொல்றது அந்த ஒரு வரிசை, நாங்க உயர்ந்தவர் ஒருத்தவர் தாழ்ந்தவர்னு அந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்கு.
அப்படிப்பட்ட இந்த இது அவர் வந்து தனபால வந்து அது எதுக்கான ஏதோ ஒரு விழால வந்து தனபால் ஏற்பாடு செய்து வந்து சமைச்சிட்டு வந்த போது அதிமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் வந்து அந்த சாப்பாடு வந்து அவர் அருந்ததி என்பதனால சாப்பிட மாட்டேன்னு சொன்னதாக கேள்விப்பட்டு அவரை சபாநாயகராக்கி இப்ப என்ன பண்ணுவீங்க, அவர் வந்தா எல்லாரும் ஏந்து நிக்கணும்ல, முதல்வரும் எழுந்து நிக்கணும், எதிர்கட்சி தலைவர் அத்தனை எம்எல்ஏ எந்த கட்சியா இருந்தோம் இல்ல, அப்படி பண்ற தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இப்ப அந்த பொது தொகுதியில கொடுத்தப்ப திருப்பூரூர்ல கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு திருமா கேட்டு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அவங்களே என்ன பேசிக்கிறாங்கன்னா, திமுகல இருந்து எந்த உதவியும் இல்ல, லோக்கல் திமுக நிர்வாகி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாரு. திருமா போன் பண்ணி ஐயா கொஞ்சம் வந்து எங்க வேட்பாளருக்கு நீங்க வந்து பின்னால ஒரு 10 பேராவது அனுப்புங்க, அவர் போய் ஓட்டு கேட்கும் போதுன்னா அவர் வந்து திருமாவோட போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற அளவுக்கு இந்த களத்துல வந்து இப்போ வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய குடைச்சல், விசிக ஒரு விதமான குடைச்சல், அவங்களுக்குள்ள உள்ள அந்த டிஃபரன்சஸ். பிரேமலதா எதையாவது ஒண்ணு உளறி கொட்டிங்கிற மாதிரி அந்த பெண்கள் பாதுகாப்பு ஒண்ணாச்சு, இந்த தீபத்து ஒண்ணு ஒரு விஷயமாச்சு, இந்த மாதிரி மாறி மாறி பேசி அவங்க ஒரு பக்கம் வந்து பண்ணாங்க. இதனால வந்து திமுகவுக்கு வந்து உள்ள அதாவது கூட்டணிக்குள்ளேயும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி கோவையில பாத்தீங்கன்னா அவர் செந்தில் பாலாஜி அவர் கிட்டத்தட்ட நிழல் முதலமைச்சர்னு சொல்ற அளவுக்கு, சூப்பர் முதலமைச்சர்னு சொல்ற அளவுக்கு ஒரு அதிகாரம் உள்ளவர். அதிகாரம் என்ன, அவ்வளவு பணம் இருந்தா வந்து சிவகுமார் சார்ட்ட பணம் இருந்தா கூட சிவகுமார் கூட அது மாதிரி அந்த சூப்பர் முதலமைச்சரா வந்து ஆமா அந்த மாதிரி வந்து இல்ல. அதாவது அவர் அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏடிஎம். அதனாலதான் இல்ல அங்க வந்து என்னன்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு கிராம் தங்கம் கொடுக்குறாரு ஒரு அதாவது ஒரு வாக்காளருக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 பேர் கொடுக்குறாரு. என்னாச்சு, அதுவே 50 கிலோ 60 கிலோ தங்கம் வேற வேற இடத்துல ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது இந்த கோயில அவர் நிக்கிற அந்த வழக்கமா அவர் கரூர்ல நிப்பாரு, கரூர்ல இருந்து இந்த தடவை வேண்டான்ட்டு என்ன காரணத்தினாலேயோ கோவைக்கு வந்துட்டாரு. இந்த கோவை தெற்கு நிர்வாகிகளை நம்பாமல் ஒரு 18 பேர் கரூர்ல இருந்து அவங்களை கூட்டு வந்து சுயேட்சையா வந்து கோவை தெற்குல வந்து நிக்க வச்சுட்டார். சுயேட்சை வேட்பாளர்களா டம்மி, ஆனா டம்மினாலும் வேலிட் நிக்கிறாங்க. இப்ப இந்த சுயேட்சை வேட்பாளர்களை வச்சு அவங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. கரெக்டா சொல்லணும்னா தனக்கு நம்பிக்கையான கரூர் ஆட்கள் மூலமாக அவர் வந்து பணமோ இல்ல தங்கமோ வந்து கொடுக்குறாரு. கோவை திமுக நிர்வாகிகளை அவர் வந்து நம்பல. இதனால வந்து கோவை நிர்வாகிகளுக்கும் இந்த கரூர்ல இருந்து வந்த கும்பலுக்கும் கிட்டத்தட்ட தள்ளுமுள்ளு அடிதடி அளவுக்கு, ஈவன் பெண்கள்ல ஒருத்தர் அங்க தாக்கிக்கிற அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. சோ இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இதுவரை எப்பவும் திமுக அப்படி ஒண்ணும் அந்த உள்கூட்டணி உள்கட்சி பிரச்சனைகள் வந்து அப்படியே 1-2 அங்கங்க இருந்தா கூட ஒரு கலைஞர் இருக்கும்போது அதுக்குன்னு 2 பேர் வச்சிருப்பாரு போய் அதை சால்வ் பண்ணதுக்குன்னு. இப்பவும் வந்து அவரு மாப்பிள்ளை சபரீசன் வந்து ஒரு இடமா போய் திருநெல்வேலி கோயம்புத்தூர் இது செந்தில் பாலாஜி இடத்துல, அப்புறம் பிரேமலதாவை கூப்பிட்டு இப்படி பேசாதீங்கன்னு சொல்லுது. அப்புறம் ஆராசா அந்த ஆடியோ வெளியாட்டாயி உடனே அவர் வந்து அவரை எங்கேயுமே பிரச்சாரத்தை கூப்பிட வேணாம்னு திமுக தலைமை சொல்ல போக அவர் உடனே கோச்சிக்கிட்டு பெரம்பலூருக்கு வீட்டுக்கு போயிட்டாரு, நான் வரல எங்கேயுமே. அப்புறம் இவர் தான் போய் சபரீசன் தான் போய் ஏதோ அவரை கன்வின்ஸ் பண்ணி எங்கேயோ பெரம்பலூர்ல மட்டுமாவது வந்து ஒரு இடத்துலயாவது நீங்க பிரச்சாரம் பண்ணேன்னு பேருக்காவது வாங்கன்னு சொல்லி, அதாவது நிறைய உள்குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடியது. இதை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா சீமான் அவர் வழக்கம் போல அவருடைய பாணியில வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே கருத்தியல் ரீதியா தான் பேசுவாரு, அந்த வகையில அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பாணி இருக்கு, அந்த பாணியில அவர் வந்து அப்பப்போ அது பேசிட்டு இருக்காரு. விஜய் வந்து அங்க இன்னும் நிறைய கன்ஃபியூஷன், திமுகவோட பெரிய கன்ஃபியூஷன் அங்க. அவர் பெரம்பூர்ல ஒரு வயசு கொடுக்குறாரு வேட்புமனுல, திருச்சி கிழக்கில் கொடுக்கும்போது இங்க 51 அங்க 52. என்ன ஒரே ஆளு 2 இடத்துல. அதே மாதிரி சொத்து விவரங்கள் வரும்போது இங்கே வேற அங்க வேற டிஃபரன்ஸு. அப்புறம் வந்து அந்த கேசஸ் என்னென்ன குற்றங்கள் வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்குங்கும் போது இங்க என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காரோ அத அங்க பண்ணல, இல்ல அங்க பண்ணதை இங்க பண்ணல. யார் அவருக்கு வந்து பாவம் கூட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவா இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல, சரியா பண்ணல. அவரும் வந்து அதுல கவனிக்கணும். யாரோ கூட இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கடைசியில அந்த அவமானமோ அந்த பாதிப்போ இவருக்கு தானே வரப்போகுது.
நிறைய இடங்கள்ல வந்து நீ கூட சென்னையில வந்து அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. நேத்து முந்தா நேத்து புரசவாகத்துல ரிட்டர் ரோட்ல போறேன்னு சொன்னவர் திடீர்னு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமும் இது வரைக்கும் 8 இடத்துலயே என்னமோ அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரே வந்து ரத்து பண்ணிட்டாரு. அதாவது அந்த இடத்துக்கு பிரச்சாரமே பல இடங்கள்ல வந்து பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு பேசாமையே வந்துட்டாரு. ஏன்னு தெரியல. ஒரு கால் பேசினா கும்பல் ஜாஸ்தி ஆயிடும்னு நினைச்சாரா, இல்ல பேசாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமா கவர் பண்ணலாம்னு ஒரு கால் கூட நினைச்சிருக்கலாம். இது அவருடைய இதுல அவர் வந்து அவர் ஒரு ஜோக் வேற அடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் அரசியல் பழகல, அந்த பக்குவம் இன்னும் வரலன்னு. ஏன்னா அவர் திருச்சி கிழக்குலயும் தாம்பரத்துலயும் நிக்கிறா இல்லையா, நான் ஜெயிச்சா இந்த 2 தொகுதிகளுக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை வருவேங்கிறாரு. என்ன புரியல. இல்ல 2 தொகுதியில அவர் ஜெயிக்கிறதாவே உண்மையாவே நடந்தா கூட ஒரு தொகுதியில அவர் வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். 2 தொகுதியில ஒரு ஆள் வந்து எம்எல்ஏவா இருக்க முடியாது. நம்ம சட்ட அமைப்புல அது நம்ம சட்ட அமைப்புல வந்து ஒரு ஆள் வந்து 2 இடத்துல நிக்கலாம்னு சொல்றதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து தவறு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா, ஒரு வாக்காளர் வந்து 2 இடத்துல வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு வேட்பாளர் மட்டும் 2 இடத்துல நிக்கிறது எப்படி நியாயமாகுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு பொதுவா. அது தனி, அதுக்கு ஒரு பெரிய சட்ட அமைப்பு ஆல் இந்தியா லெவல்ல வரணும். இப்பதான் வந்து அந்த பெண்கள் மசோதான்னு வந்து கொண்டு வந்து அதை வந்து இந்த மறுவரை டீலிமிட்டேஷன்ல கம்பைன் பண்ணி கொண்டு வந்து பாஜக தோத்துருச்சு, டெல்லி தோத்துருச்சு, தமிழ்நாடு வின் பண்ணிச்சுன்னு ஸ்டாலின் பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மோடிக்கும் அமித்ஷாக்கும் 362 வந்து நம்மள்ட்ட டேலி இல்ல, லோக்சபால 362 ஓட்டு நமக்கு விழாதுன்றது கணக்கு கூடவா தெரியாம இருக்கும். 290 அந்த 300 தான் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அலையன்ஸ்ல இருக்கோ அதானே. சோ அது வராதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, அதை கொண்டு வந்து அது டிஃபீட் ஆகணும். இப்ப வந்து இந்த பெண்கள் மசோதா வந்து தோத்ததுக்கு காரணம் வந்து எதிர்கட்சிகள் தான், காங்கிரஸ் தான் காரணம், திமுக தான் காரணம், மம்தா பானர்ஜி தான் காரணம்னு சொல்றது ஒண்ணு. அது அதை விட முக்கியமா வந்து 2027ல ஐ திங்க் 7 மாநிலத்திலையும், இதுல உத்தரப்பிரதேசம், குஜராத், இமாச்சல் பிரதேஷ்லாம் காங்கிரஸ் ரூல்டு, ஜார்க்கண்ட் இதெல்லாம் அந்த மாதிரி 7 மாநிலம் பிளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு இல்ல என்டிஏக்கு இது பயன்படும். பெண்களுக்கு வந்து 33% ஓட்டு கொடுக்கலான்னு நாங்க கொண்டு வந்தோம், அதை எதிர்கட்சிகள்லாம் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஒரு பாலிடிக்ஸ், ஏதோ அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பண்றது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது. அது சரியா தவறான்னு சொல்றதை விட அரசியல்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. தமிழ்நாட்டுல வந்து இதையெல்லாம் மீறி இப்ப மணச்சநல்லூர்ல ஒரு கதிரவன் எம்எல்ஏ இருக்காரு. அவர் வந்து 1500 ரூபா கொடுக்குறாரு. நீ தான் ஒருத்தர் மணச்சநல்லூர்ல எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருச்சி மதுரைக்கு ஏதோ போக வேண்டி வந்தது, போயிருந்தேன். இப்போ மணச்சநல்லூர்ல இருந்து ஒரு நண்பர் வந்து நாங்க வந்து சந்திச்சாரு. அவர் சொல்றாரு, சார் 1500 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு சார் அவரு. அது மாதிரி நிறைய வேட்பாளர்கள் திமுக சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக சைட்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றதும் வந்து நியாயம் இல்லை. சில இடங்கள்ல அதிமுகலையும் கொடுக்கறதாக பேசப்படுகிறது. இதுல வந்து அவ்வளவா வந்து சீமான் கொடுக்க மாட்டாரு. விஜய் கட்சியில அந்த வேட்பாளரை பொறுத்து பணக்கார வேட்பாளராக இருந்தா அந்த அருண்ராஜன் ஐஆர்எஸ் அவர் கொடுக்குற தட்டு பாத்திரம் அந்த மாதிரிலாம் அவரோட போட்டோ எல்லாம் போட்டு அந்தந்த வேட்பாளருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. ஆதவர்ஜுனா கொடுக்குறாரு பணம் அவரோட தொகுதியில வில்லிவாக்கத்துல. ஆனா ஆதவர்ஜுனா அதெல்லாம் மீறி என்ன யாரோட மோதறாருன்னா அண்ணாநகர் எம்எல்ஏவா இருந்த மோகனுடைய மகன் கார்த்தி. அவர் யாருன்னா அவரும் வந்து மாப்பிள்ளை சபரீசனும் வந்து இவருக்கு பஸ்டா அவர் சாப்பிட்டுருவார். அவ்வளோ அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு அவ்வளவு நட்பு. ஏன்னா அவர்கள் பள்ளி காலத்தில் இருந்து தோழர்கள். சோ சபரீசன் முதல் முறையாக வந்து அரசியல் களத்துல நேரடியாக களத்துக்கு வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த தடவை முதல் முறைன்னு திமுக சில விஷயங்கள்ல வந்து அது பயத்தினாலேயா இல்ல வேற கமிட்மெண்ட்னாலேயான்னு தெரியல. அவங்க முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பிஜி ராஜேந்திரன் அவர் வந்து திருவள்ளூர்ல நிக்கிறாரு. வந்து ஏதோ
அவர் வந்து முக்கியமான சில புள்ளிகளுக்கு அவர் வந்து பினாமியா செயல்படுறாருன்னு சொல்லுவாங்க. எந்த முக்கியமான புள்ளிங்கிறது அவங்கவுங்க யூகத்துக்கே விட்டுடலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது எனக்கு தெரியல. ஆனா வந்து முதல்வர், ஏன்னா அவங்க வந்து கட்சியில எந்த வித நிர்வாகியும் இல்ல. திருமதி துர்கா ஸ்டாலின் வந்து கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்ல. அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், அந்த தொகுதியில் இருக்கணும், இல்ல அந்த அந்த வேட்பாளர், இல்ல ரெண்டுமா இருக்கலாம். இதெல்லாம் இதுவரை நடைபெறாத விஷயங்கள் திமுகவில் நடைபெறுகிறது. இதுல வந்து காரணம் வேற ஏதாவது கமிட்மெண்ட்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 ஃபேவரா நினைச்சு பண்ணலாம். இல்ல அதை தாண்டி இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி வரக்கூடிய இந்த இப்போ கருத்து கணிப்புல வந்து முக்காவாசி கருத்து கணிப்பு வந்து அதிமுக தலைமையிலான அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தனித்தே கூட வந்து கிட்டத்தட்ட 120ல இருந்து 330 சீட் வரைக்கும் அவங்க பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். மற்ற அவங்களோட கூட்டணி பாமக வந்து 18 என்னமோ நிக்கிறாங்க, 17 நிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 12 வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது விசிக 8ல வந்து 1ல ஜெயிச்சா பெரிய குளம் மட்டும்தான் அநேகமா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தேமுதிக 10ல அவர் அந்த பிரேமலதாவோட பையன், அவர் பேர் என்ன, விஜயபிரபாகர், அவர் மட்டும்தான் அநேகமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கி எல்லாம் வந்து பிரேமலதா உட்பட தோல்வி முகம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ்ல 28ல 2 3 தான் தேரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாஜகலையும் சொல்றாங்க 2 3க்கு மேல தேராதுன்னு சொல்றாங்க 27ல. இந்த சூழ்நிலையில வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து சொல்றது வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு அறிகுறி என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டிலுடைய அரசாங்க அதிகாரிகள், நம்ம சொல்றது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீனியர் லெவல்ல முக்கியமான பதவியில இருக்கு, இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருவோங்கிறதுல அந்த அந்த ட்ரெண்ட்ல இருந்தவங்க மெதுவா எடப்பாடியார்கிட்ட வந்து தூது விட ஆரம்பிச்சு, அவருக்கு யார் வேண்டியவங்க, அது வழக்கமான அந்த ரூட் எல்லாம் பார்த்து, ஐயா உள்ளேன், ஐயா நான் இருக்கேன், நான் வந்து நீங்க வந்தீங்கன்னா எங்களை கவனிச்சுங்க, நாங்க வந்து உங்க பக்கம் கட்டாயம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். இந்த மாதிரி ஒரு யாரு அந்த காலங்காத்தால என்னைக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 11 மணிக்கு பாருங்க, யார் வந்து ஜெயிப்பு முகத்துல இருக்காங்களோ, அது திமுகவோ அதிமுகவோ, அந்த தலைவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் பொக்கையோட போய் நிப்பாங்க. மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ஒரு 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 ஃபார்மாலிட்டி இது. அதாவது சோ அவர்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் மிட்கம் இல்லை. இதுல வந்து அரசியல்வாதிகளுக்கும் இதுல வந்து அவன் நேற்று வரைக்கும் அங்க இருந்தானே, இன்னைக்கு நம்மளை பார்த்த உடனே கூட கும்பிட்டு போறானே, நம்ம மறுபடியும் வரணும் இல்ல நம்ம மாறி வரணும் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகளும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இந்த அதிகாரிகளும் வந்து அப்படி நினைப்பாங்களோங்கிற வெக்கமும் அவங்களும் படுறது இல்லை. அதான் சொன்ன, அவர் சோ கரெக்டா தான் அந்த காலத்துல சொன்னாரு, யாருக்கும் மிட்கம் இல்லைன்னு ஒரு டிராமாவே போட்டாரு, சினிமாவை கூட வந்தது. ஆமா, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல். நாளைக்கு சாயந்தரம் 5 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்வடைகின்றன. வீடியோக்கள் கூட அதுக்கப்புறம் பிரச்சார வீடியோவாக அமைந்து விடக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷனோடது. இதுக்கப்புறம் மே 4 வரைக்கும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். அதே மாதிரி இப்போ இன்னும் தேர்தல் பாக்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்தது வந்து அஸ்ஸாமு, புதுச்சேரி, கேரளா. அஸ்ஸாம்ல பாஜக திரும்பி வந்துருங்கிற மாதிரிதான் தெளிவா வந்து ஒரு இது இருக்கு, ஹேமந்த பிஸ்வா சர்மா. புதுச்சேரியிலும் ரங்கசாமி திரும்பி வந்துருவாருங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் தெரியுது. கேரளால கொஞ்சம் டஃபா இருக்கும், அங்க பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எய்தர் காங்கிரஸ் ஆர் சிபிஎம் தான், ரெண்டுக்கும் கொஞ்சம் டஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இது 3 இருக்கு. தமிழ்நாடு இப்ப நடக்க போகுது. மேற்கு வங்காளத்துல 23, 29 நடக்க போகுது. இன்னைக்கு வர இப்போ முதல்ல வந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பாஜகவுக்கும் டிஎம்சி, அதாவது திரிணாமுலுக்கும் டஃபா இருக்கும். ஆனா திரிணாமுல் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புன்னு வந்தது. இன்னைக்கு வரக்கூடிய 2 கருத்து கணிப்புகள் வந்து பாஜக வந்து ஆட்சி அமைக்கும் மேற்கு வங்காளத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வருது. ஸோ இந்த தடவை தேர்தல் இந்த 5 மாநிலங்களுடைய தேர்தல் நிச்சயமா வந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ரெண்டும் வந்து
ஒரு கால் இப்போ அந்தந்த ஆளுங்கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சியை தருவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ கருத்து கணிப்புகள் ஓடுது. பட் கருத்து கணிப்புகள் வந்து பல சமயங்கள்ல சரியா இருந்திருக்கு, பல சமயங்கள்ல முற்றிலும் மாறுபட்டதா இருந்திருக்கு. ஏதோ சொல்ற மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு, அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை சொல்லிடுவாங்க. தோக்குறவங்க வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இல்ல தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். தமிழ்ல பழமொழிக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து ஒரு பழமொழி வேணுமா, அந்த பக்கத்துல இருந்து ஒரு பழமொழி வேணுமா எடுத்துக்கலாம். அதனால என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழல். சார் ரொம்ப அழகா வந்து எல்லா மாநில விஷயங்கள் தேர்தலையும் நீங்க ரொம்ப அழகா கவர் பண்ணீங்க. ஃபைனலா ஒரே ஒரு வேர்டு, தமிழ்நாட்டுல ஹங் அசம்பிளி பாசிபிலிட்டி இருக்கா? விஜய் வந்து அதான் ஓகே, அத நீங்க என்னுடைய ஒரு கருத்துல வந்து பாசிபிலிட்டி கம்மி அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கணிப்பு. ஏன்னா இது வரைக்கும் நான் தமிழக அரசியல் பத்திரிகை 15 வருஷம் 18-15 வருஷத்துக்கு மேல நடத்தி நடுவுல வந்த எல்லா வித பாராளுமன்ற தேர்தலிலையும் நான் என்னுடைய கருத்து, என்னோட பத்திரிகையில என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு முறை கூட வந்து தவறானது இல்லை. அது வந்து ஏதோ என்னுடைய அறிவுன்னு நான் நினைக்கல, அது இறைவனுடைய அருள் நினைக்கிறேன். அந்த வகையில எனக்கு வந்து ஹங் அசம்பிளி வரும்னு தோணல. அது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், இதுல விஜய் ஃபேக்டர் தான் வந்து அன்ப்ரூவன் ஆர் அன்டெஸ்டட் ஃபேக்டர், சர்ப்ரைஸ் ஃபேக்டர். அதுதான் அந்த விஜய் அது ஏன்னா வருதுன்னா, சென்னையில விஜய்க்கு வந்து 20% வாக்குகளுக்கு மேல வரும். வட மாவட்டங்கள்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம் வழக்கமா அது வந்து விசிக வன்னியர் இவங்க தான் அது ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவங்களுக்கு பேஸ் அங்கதான். இந்த தடவை விசிகாக்கு வந்து கொடுத்த தொகுதிகளும் சரியா இல்ல, அவங்க பல டிஎம்கே சப்போர்ட்டும் கம்மியா இருக்குங்கிறதுனால வன்னியர்கள் வந்து அவங்க வந்துருவாங்க. விசிகா வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிடும். ஏன்னா விஜயோட ரசிகர்கள்ல நிறைய பேர் வந்து அவங்க வன்னியர்கள்லயும் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டிலயும் இருப்பாங்க, எல்லா ஜாதியிலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பாங்க. அதுல வரும்போது அங்க கொஞ்சம், அதாவது சென்னையிலையும் வட மாவட்டங்கள்லயும் விஜய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா 20% அந்த ரேஞ்சில ஓட்டு வாங்குவாரு. ஆனால் தென் மாவட்டம், கொங்கு, டெல்டா இதுதான், இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எல்லா மத்திய மாவட்டங்கள் நடுவில் சேர்த்துக்கலாம். இங்கெல்லாம் வந்து 8% தான் வந்து ஆவரேஜா 7 or 8% தான் வாங்குவாரு. அப்போ நீங்க ஒரு மொத்தமா ஒரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 12-13% தான் வாங்குவார். இந்த 12-13% வாங்கும்போது அது சீட்டா கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்கன்னா 2-4 சீட் தான் கன்வெர்ட் ஆகும். நான் சொல்றது 4ங்கிறது 5-6 வரலாம், ஒரு சம்வேர் அரௌண்ட் தட் 4. இப்படி நடக்கும் பட்சத்தில் ஹங் அசம்பிளி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ விஜய் வந்து ஒரு கால் ஆல் த்ரூ தமிழ்நாடு ஒரு 20% ஆவரேஜா வாங்குவாரு. ஒரு இடத்துல 30, ஒரு இடத்துல 15 வாங்கி ஏதோ ஒரு இடத்துல ஆவரேஜா ஒரு 20 அப்படி வாங்குவாருன்னா அப்போ ஹங் அசம்பிளிக்கு சான்ஸ் அதிகம். ஆனா இப்ப இருக்கிறத பார்த்தா இது ஒரு என்ன சொல்றது, லாப் சைடடா இல்ல ஒன் சைடடா இருக்கு. சில இடங்கள்ல அதிகமாகவும் சில இடங்கள்ல கம்மியாகவும். இப்ப சென்னையில கொஞ்சம் அதிகமா வாங்குவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. சென்னையில வந்து வட சென்னையில சேகர்பாபு வந்து கிட்டத்தட்ட அவரை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆளுமை, ஒரு அதிகாரம், எல்லா விதமான அதை நீங்க அதுக்கு பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த ஒரு அந்த கிரிப்பில் வச்சிருந்தார். அவரே இப்போ வந்து ஆட்டத்துல இருக்காரு, பதட்டத்துல இருக்காரு. ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய, துரைமுருகன் வந்து ஜெயிக்கிறது, அதாவது இதுல காட்பாடியில வேலூர் நார்த்தார்காட்டுல அங்கேயும் வந்து அந்த மாதிரி பெரிய தலைகள் ஸ்ட்ராங் இது வரைக்கும் அவங்கள அசைக்க முடியாதுங்கிற பொசிஷன்ல இருந்த திமுக சிட்டிங் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்து இருக்கு இந்த தடவை. அப்படிங்கிறது வந்து அந்த ஆபத்துக்கு காரணம் வந்து விஜயுடைய இன்ட்ரூஷன். ஏன்னா வெறும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்த அந்த செட்டு மாதிரி இப்போ 4 முனையா இருந்து 4 முனையில சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் தான். அதை தாண்டி அவர் அதுக்கு மேல பெருசா வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த திடீர்னு எங்க ஒரு இடத்துல 20%, ஒரு இடத்துல 8%, இந்த எராட்டிக் சஸ்பென்ஸ் வந்து என்னன்னா விஜய் தான்.
அந்த இது வந்து வரும்போது த்ரூ அவுட் தி ஸ்டேட் வந்து ஆவரேஜா ஒரு 15 இல்ல 20% அவர் வாங்கினாதான் அந்த அங்க அசம்பிளி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அது இல்லை அப்படிங்கறதா இப்போ உள்ள சூழ்நிலை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ரொம்ப ஆவலோட படிப்போம். நம்ம மீண்டும் ஒருமுறை திரு சக்தி சுந்தரராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம்.